والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. கணிதக்குரிய ஜமாத்தாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணையினாலும் பேரன்பினாலும் பேரருளினாலும் இந்த ஆண்டும் நம்முடைய பள்ளிவாசலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாம் எந்த நோக்கத்துக்காக இங்கே கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய குற்றங்களையும் பிழைகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள் புரிவானாக. இந்த சபையில இருந்து கலந்து செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அன்பையும் நலனை பெற்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு சலிப்பே ஏற்படுவதில்லை. எத்தனை முறை நாம் அவருடைய வரலாற்றை படித்தாலும் நமக்கு அதிலே சோர்வு ஏற்படுவதில்லை. எந்த ஆசிரியர் எழுதிய நூலை நாம் படித்தாலும், பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்று நூலை, அது எந்த ஆசிரியர் எழுதிய நூலை நாம் படித்தாலும் நமக்கு சலிப்போ சோர்வோ ஏற்படுவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் நமக்கு வெவ்வேறு விதமான பாடங்களையும் படிப்பினைகளையும் தந்து கொண்டே இருக்கின்றது, நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒரு முறை நான் படித்து விட்டேன், எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எந்த பகுதியை யார் சொன்னாலும் எனக்கு அது பழைய செய்தியாகத்தான் தெரிகிறது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கிறார்கள், ஒவ்வொரு விதமாக அதை அணுகுகிறார்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒரு வரலாறாக மட்டுமே பதிவு செய்கிறார். ஒரு சட்டத்துறை வல்லுநர் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்து சட்டங்களை மட்டுமே ஆய்வு செய்கிறார். ஒரு மருத்துவர் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன மருத்துவங்களை ஆய்வு செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய கோணத்திலே அதை பார்த்திருக்கிறார்கள். ஒரு பூகோளவியல் படித்தவர் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமியையும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பூமியையும் பற்றிய ஆய்வுகளை செய்திருக்கின்றார். இப்படி ஒவ்வொருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஒவ்வொரு விதமாக பார்த்திருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமாக அணுகியிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு கடலுக்குள்ளே விழுந்து நீச்சல் அடிப்பதை போன்ற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுவதை நாம் உணர முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒரு பெருங்கடல், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சமுத்திரம். அதற்குள்ளே விழுந்து ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நீச்சல் அடித்து விட்டு நான் சமுத்திரத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டேன் என்று ஒருவர் சொல்லிவிட முடியாது. அவருக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு சமுத்திரத்தினுடைய சில பகுதிகளில் அவர் நீந்தி இருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் அப்படித்தான் வெவ்வேறு விதமாக அணுகும் போது நமக்கு அப்படித்தான் புரிகிறது, அப்படித்தான் புலப்படுகிறது.
இப்போது நான் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையை எந்த கோணத்தையும் சொல்லி காட்டுகிறேன் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை இந்த பூமிக்கு தர வந்தவர்கள். அவர்கள் வழியாகத்தான் உலகத்துக்கு சட்டங்கள் கிடைத்தன. அந்த சட்டங்களை அவர்கள் சொல்லுகின்ற போது அதுவரைக்கும் அவர்கள் சொல்லாத ஒரு சட்டத்தை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு தோழர் யோசனையாக சொல்லுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தை சொல்ல வந்தவன் நான், இதிலே யாருக்கும் எந்த யோசனையும் சொல்வதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று யாருடைய கருத்தை ஒதுக்கிவிடவில்லை. சஹாபாக்கள் சொல்லக்கூடிய மஷ்வராக்களையும் சட்டங்கள் சொல்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்ற கோணத்திலும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கப்படுகிறது. மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். வந்தவர்கள் முதலாக செய்த வேலை ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார்கள். பள்ளிவாசல் கட்டியதற்கு பிறகு தொழுகைக்குரிய நேரம் வந்துவிட்டது, எல்லோரும் தொழ வாருங்கள் என்று எப்படி தோழர்களுக்கு தெரிவிப்பது? தொழுகைக்குரிய நேரம் வந்தாச்சு, எல்லாரும் வாங்கன்னு சொல்றது எப்படி? அதுவரைக்கும் நடைமுறையிலே மதீனாவை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். யூதர்கள் என்றால் வேதக்கார சமுதாயம், அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நடைமுறை உண்டு. என்னவென்று சொன்னால், சில இசை கருவிகளை வைத்து ஒலி எழுப்புவார்கள். ஒரு இசை கருவியை வச்சுக்கிட்டு ஒரு ஒலி எழுப்புறது. நம்ம ஊர்களில் கிராமப்புறங்களில் மில் இருக்கிறது, ஏதாவது பெரிய ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குற கம்பெனிகள் இருந்துச்சுன்னா சங்கு ஊதுற பழக்கம் இருந்துச்சு. சங்கு ஊதிட்டா மணி 9 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாயங்காலம் சங்கு ஊதி ஆச்சுன்னா 5 மணி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த கம்பெனியில வேலை நடந்துட்டு 9 மணிக்கு சங்கு ஊதி ஆச்சுன்னா கேட்ட கூட்ட போறாங்கன்னு இருக்கும். அதுக்கு மேல லேபர் வந்தா உள்ள அனுமதிக்கிறது இல்லை. 5 மணிக்கு சங்கு ஊதுனா கேட்ட திறக்கலான்னு இருக்கும், லேபர்லாம் வெளியில போகணும். இது மாதிரி ஒரு சங்கு ஊதி மக்களுக்கு தொழுகைக்கான இடம் வந்து விட்டது என்று சொல்லலாமா என்று இப்படி பலவிதமான யோசனைகளை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த யோசனையும் மனதுக்கு பிடிக்கவில்லை. எந்த யோசனையும் மனதுக்கு பிடிக்கவில்லை. ஒருவர் சொன்னார் பொட்டு அடிக்கலாம். கிராமப்புறங்கள்ல அந்த காலத்தில் மைக்கு கண்டுபிடிக்காத காலகட்டங்கள்ல நகரா என்று வைத்திருப்பார்கள். நகரான்னு சொன்னா கொட்டடிக்கிறது, டம 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 டமன்னு கொட்டடிப்பாங்க. அது கேட்கும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் கேட்கும் அந்த கொட்டு. ஏன்னா அப்பெல்லாம் இந்த மாதிரி நாய்ஸ் கிடையாது, ரொம்ப ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, நாய்ஸே கிடையாது. பவர் கட்டானா எப்படி அமைதியா இருக்கும்? இந்த ஃபேன் ஓடுறது கூட நின்று போயிடும் பவர் கட்டாச்சுன்னா. என் குரல் இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்கும் உங்களுக்கு. இது ஒரு நாய்ஸ் தான். இந்த வாய்ஸ் அங்க கொண்டு போய் சேர விடாம இந்த நாய்ஸ்கள் எல்லாம் போய் புஷ் பண்ணிட்டு இருக்கு. எந்த நாய்ஸும் இல்லாத ஒரு கட்டத்தில் நகரா அடிக்கிறது 2 கிலோமீட்டர் கண்டமாக இருக்கும். மைக்கு கிடையாது, மோதினாரு வாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொட்டு மட்டும் அடித்து நாம தொழுகைக்கான நேரம் வந்து விட்டது என்று அறிவிக்கலாமா? இப்படி பல மாதிரியான மஷூராக்களை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். எந்த மஷூராவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓப்பானதாக பிரியமானதாக இல்லை. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கும்போது ஒரு நபி தோழர் வந்தார். அப்துல்லா இப்னு ஸைத் அவருடைய பெயர். அப்துல்லா இப்னு ஸைத் அவருடைய பெயர். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே ஒருவர் ஒரு கருவியை ஒன்றை கையிலே வைத்து கொண்டு போனார். கொட்டடிக்கிறதுக்கு ஒரு கம்பு மாதிரியோ அல்லது குரல் எழுப்புவதற்கு தேவையான ஒரு கருவியை கையில் வைத்துக் கொண்டு போனார். நான் அந்த மனிதரிடத்திலே கேட்டேன், அன்பு சகோதரரே,
அந்த கருவியை நீங்க என்கிட்ட தரலாமே, எனக்கு நீங்க விலைக்காவது தரலாமே என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், எதுக்கு இந்த கருவி உங்களுக்கு கேட்டார். அப்துல்லா இப்னு ஸைத் அவர்கள் சொன்னார்கள், நான் கனவுல அவருக்கு பதில் சொல்கிறேன், இந்த மாதிரி தொழுகைக்காக தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது, எல்லாரும் தொழ வாருங்கள் என்று அறிவிப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல யோசனைகளை சொன்னார்கள். அதுல இந்த கருவியை வாங்கி கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே கொடுத்தால் யாரையாவது வந்து ஊதச் சொல்வார்கள், அது ஒரு சத்தமா கேட்கும், அதன் மூலமாக மக்களை எல்லாம் தொழுகைக்கு வரவழைத்துக் கொள்ளலாம், அதுக்கு இந்த கருவியை பயன்படுத்திக் கொள்ளலாங்கிறதுக்காண்டி தான் நான் கேட்கிறேன்னு சொன்னேன். உடனே கனவிலே வந்தவர் சொல்லுகின்றார், நான் இந்த கருவியை உங்களுக்கு விற்பனை செய்தால் எனக்கு வியாபாரம் நடக்கும், ஆனால் இந்த கருவியை விட சிறந்த வார்த்தை உமக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா, இந்த கருவியை விட சிறந்த வார்த்தைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா என்று கேட்டார். சரி சொல்லுங்கள் என்று நான் கூறினேன். உடனே கனவிலே வந்தவர் என்னிடத்திலே வாங்கு இப்போ சொல்றோமா இல்லையா, இந்த வாங்கு சொல்லி காட்டினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 4 தடவை அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ. இந்த வாங்கை எனக்கு சொல்லி காட்டினார் என்று அப்துல்லா இப்னு ஸைத் என்கிற அந்த நபித்தோழர் கனவிலேயே இந்த வார்த்தையை அந்த சொல்லிக் கொடுக்கிறார். கனவுல வந்தவர் சொல்லிக் கொடுக்கிறார். காலை விடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல்லா இப்னு ஸைத் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கனவுல கண்ட ஒரு கருவியை பார்த்தா விலக்கி கேட்டேன், தரல. அதுக்கு பதிலாக சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார். அந்த வார்த்தைகள் இதுதான் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதையே நாம் தொழுகைக்கு அழைக்கின்ற பாங்காக வைத்துக் கொள்ளலாம், இது நல்லா இருக்கு, இதையே நாம் தொழுகைக்கு அழைக்கின்ற பாங்காக வைத்துக் கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர் கனவிலே உனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நீ பிலாலுக்கு சொல்லு, பிலாலுக்கு இந்த வார்த்தையை நீ போய் சொல்லு, அவர் அதை கேட்டு மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கட்டும். அந்த சௌதம் மிக்க, உன்னை விட குரல் உரத்தவர் பிலால், பிலாலுடைய குரல் உன்னை விட ரொம்ப உரத்து இருக்கும், ஆகையினால் அவரிடத்தில் இந்த வார்த்தையை நீ சொல்லிக் கொடு, அவர் இதை மக்களுக்கு பாங்காக சொல்லட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்று முதல் பாங்கு நடைமுறைக்கு வந்தது. அன்று முதல் பாங்கு நடைமுறைக்கு வந்தது. மறுநாளைக்கு சுபு தொழுகையினுடைய இந்த பாங்கு சத்தம் கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வந்தார்கள். என்றால் எஜுரு சௌபஹு, அவருடைய ஆடையை தூக்கி மேல போட்டுக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு பொறுமை இல்லை, அவ்வளவு அவசரமாக ஓடி வருகிறார்கள். ஆடை தரையில் இழுத்துக் கொண்டு வருகிறது. வேக வேகமாக ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இப்போது இந்த வார்த்தைகள் பாங்கு சொன்னாங்க, அது என்ன வார்த்தை என்று கேட்டார்கள். இதே வார்த்தையை கனவிலே எனக்கு ஒரு மனிதர் சொல்லிக் கொடுத்தார் என்று அவர்களும் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா இதே வார்த்தையை என்னுடைய கனவிலும் வந்து ஒருவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்தீங்களா, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் அமல்படுத்திட்டோம் பாத்தீங்களான்னு சொன்னார்கள். நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை செயல்படுத்தி விட்டோம், அமல்படுத்தி விட்டோம் என்று சொன்னார். இது ஒரு நாள் முடிஞ்சு வச்சு. மறுநாளைக்கு சுபூ தொழுகைக்கு பாங்கு சொல்லும் போது பிலால் ரலியல்லாஹு தஆலா பாங்கு சொல்லணும். ஏன்னா அவர் தான் எல்லாரை விட குரல் உரத்தவர், அவர் பாங்கு சொல்லட்டும் என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா சுபூக்கு பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தோணுது, ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ்னு சொல்லிக்கிட்டு போது அவங்களுக்கு தோணுது, மக்கள் எல்லாம் தூங்குற நேரமாச்சே, ஆகையினால ஒரு வார்த்தையை பாங்குல கூட சேர்த்து சொல்லுவோம் என்று அவர்களாக முடிவெடுத்து அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று அவர்களாக சொல்கிறார்கள்.
ரசூலுல்லாஹ் அனுமதி எல்லாம் கேட்கல, சொல்லிட்டாங்க முதல்ல. தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று 2 முறை அவர்களாகவே சேர்த்து சொல்கிறார்கள். பாங்கு சொல்லி முடித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை பாராட்டி இந்த வார்த்தையை நீ சுபு பாங்குல சேர்த்துக்கோ என்று சொல்லிவிட்டார். இந்த வார்த்தையையும் நீங்கள் சுபு தொழுகையில மட்டும் பாங்கிலே சேர்த்துக்கோ. சுபு பாங்கு கேட்டிருக்கீங்கல்ல, மற்ற வக்தில கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம், சுபு பாங்க கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அஸலாத்து கைரும் மினன் நௌம்னு சேர்த்து சொல்ற பழக்கம் இருக்கு, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாங்கு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. முதல்ல ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து இந்த பாங்கு வரவில்லை. கனவிலே ஒருவர் சொல்லிக் கொடுக்க அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்ல ரசூலுல்லாஹ் இது இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்பது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் பிலால் அவர்கள் தானாக சொல்ல இது சரியாக இருக்கிறது என்று பெருமானார் அதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இஸ்லாத்தினுடைய 1400 ஆண்டுக்கும் மேற்பட்ட இந்த வரலாற்றிலே உலகத்தினுடைய எந்த மூலையிலையும் எந்த மாற்றத்துக்கும் உட்படாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று பாங்கு. வெள்ளிக்கிழமை குத்துபாவை கூட தமிழில் ஓதலாம் என்று சொல்கிறவர் வந்து விட்டார்கள். பாங்கை தமிழில் சொல்ல வேண்டும் என்ற துணிச்சல் இன்னும் யாருக்கும் வரல. உண்மையா இல்லையா? பாங்கை தமிழிலே சொல்லலாம் என்று சொல்லுகிற துணிச்சல் இன்றைக்கும் யாருக்கும் வரவில்லை, இனிமேல் யாருக்கும் வரப்போவதும் கிடையாது. உலகத்தில் எந்த ஊருக்கு போனாலும் ஒருவர் இங்கிருந்து சவுதிக்கு போனாராம் உம்ராவுக்கு. போன இடத்துல என்னங்க எப்படிங்க ஹஜ்ஜிலாம் எப்படி இருந்துச்சு, உம்ராலாம் எப்படி இருந்துச்சு? உம்ராலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அங்க எப்படி இருக்கு ஊர் நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்கு? நாட்டு நடப்பெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே மக்கள் அங்க அரபியில தான் பேசுறாங்க. கத்திரிக்காவுக்கு அரபி தான், மாங்காவுக்கு அரபி தான், எல்லாத்துக்குமே அரபி தான். பாங்கு மட்டும் தான் தமிழ்ல சொல்றாங்க. அவருக்கு தெரிஞ்சது பாங்கினாலே உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருக்கு, பாங்குனாலே என்னதான் அது இப்படித்தான் இருக்கோ தமிழ் விளங்கி வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு பாங்கு என்பது முஸ்லீம்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. உலகத்தில் எங்க போனாலும் ஒரே பாங்கு தான், ஒரே பாங்கு தான். இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, பிஎஸ் மெட்ரிகுலேஷன், பிஎஸ்எஸ் மெட்ரிகுலேஷன், பின்னாத்தாள் சுப்பிரமணியமா இந்த ஸ்கூல். அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே உயர் ஜாதி பிள்ளைங்களை தான் நம்ம விரும்பி சேர்ப்பாங்க இல்லையா? இந்த பரதநாட்டியம் மோடி அங்கதான் இருப்பாரு, அங்க கான்பரன்ஸ் நடக்கும். துபக் சோ படிச்சது, குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி படிச்ச ஸ்கூலு, இப்படி நிறைய ஐயர்களுக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அங்க நம்மள்ட்ட தொலைக்காட்சி தொடர்புகள் இருக்கிறதுனால நிறைய ஐயர்களுடைய பழக்கம் கொஞ்சம் உண்டு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் திடீர்னு ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க. என்னன்னா என் பொண்ணு பரதநாட்டியம் ஆடுது, பாய் நீங்க முன் சப்பில் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். பாய் நீங்க முன் வரிசையில் உட்கார்ந்து வந்தீங்கன்னா நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க, ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அது இன்விடேஷன் உட்கார்ந்து உள்ள காலில் உள்ள வரும், அதை மட்டும் விலகி ஓடுறது இப்படி நடக்க போறது இல்லை. ஆனால் ஒரு நண்பர் ஒருவர் பேங்க்ல மேனேஜர் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், மற்ற ஐயர்களோடு நிறைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவரை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைத்து அவர் அங்க போயிருக்கிறார். இசை சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி அது. அங்கே இசையை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் பலரும் 4 பேர் கருத்து பரிமாறி பேசுகிறார்கள். அதிலே ஒருவர் உலகத்திலேயே அவர் சொன்ன வார்த்தை, உலகத்திலேயே எல்லா இசைகளையும் உள்ளடக்கிய ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, எல்லா இசைகளையும் உள்ளடக்கிய ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை இசையை பாதுகாக்கக்கூடிய நாம கூட சொல்றதில்லை என்று சொல்லிவிட்டு இந்த பாங்க அப்படியே முழுமையா சொல்லி காட்டியிருக்கிறாங்க. பாங்க பள்ளிவாசல்ல சொல்றவாங்க அப்படியே சொல்லி காட்டி உலகத்தில் உள்ள எல்லா இசைகளும் இதுல இருக்கு. அவர் ரொம்ப ஆச்சரியத்தோட எனக்கு சொல்லி காட்டினார். இப்படி தெரிஞ்சுன்னா நானும் வந்திருப்பேன், பல தடவை நம்ம வந்தது இல்லையா? ஆக உலகம் முழுக்க ஒரே மாதிரி மக்கள் அனைவரும் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை, அது உலகம் தழுவிய ஒரு மார்க்கம், குளோபல் முஸ்லிம் உம்மா,
முஸ்லிம் உம்மத் என்பது உலகளாவிய ஒரு சமுதாயம் என்பதற்கான எஞ்சி இருக்கக்கூடிய அடையாளங்கள் ஒன்று பாங்கு. அந்த பாங்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக் கொள்ளவில்லை. சஹாபாக்கள் வழியாக ரசூலுல்லாஹ்வுக்கு போய் ரசூலுல்லாஹை அங்கீகரிக்கிறார்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் உட்பட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உத்தரவிட பிறந்தவன், நீங்கள் கேட்க பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் சஹாபாக்களை பார்க்கவே இல்லை. சட்டங்களை உருவாக்குவதிலும் கூட சஹாபாக்களிடத்திலே ஒரு பங்கை பெருமானார் எதிர்பார்த்தார்கள். சட்டங்களை உருவாக்குவதில் சஹாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அப்துல்லா, நீங்கள் திருக்குரானை ஓதுங்கள், நான் அதை கேட்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க குரானை ஓதுங்க, நான் அதை கேட்கணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, குரானே உங்களுக்கு தான் இறங்கி இருக்கிறது, நீங்க சொல்லித்தான் நாங்க கேட்கணும். ஆனால் நீங்கள் என்னை ஓத சொல்கிறீர்கள், நான் எப்படி அக்ரவு அலைக்க ஒரு குரான் என்ஜீல் வாலை, உங்களுக்குத்தான் குரான் இறங்கி இருக்கிறது, நான் எப்படி அதை உங்களுக்கு ஓதி காட்ட முடியும் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னொருவர் ஓத நான் அதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் ஓதி எல்லாரும் கேட்கிறதுங்கிறது வழக்கமா நடக்கிறது, நீங்களும் ஓதுங்க, நானும் அதை கேட்கிறேன், நீங்களும் ஓதுங்க, நானும் அதை கேட்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஓதினார்கள். திருக்குரான் சூரத்துன் நிசா என்ற அத்தியாயத்தை அவர்கள் ஓதுகிறார்கள். 41 வசனங்களை ஓதுகின்ற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துவிட்டு 41வது வசனத்தை ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போதும் என்று சொன்னார்கள். போதும், இதோட திருப்தியோ. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், நான் போதும் போதும் என்று சொன்னவுடன் நிமிர்ந்து பார்த்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய திருத்தூதரை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்தந்த சமுதாயத்தில் உள்ள தூதர்களை நாம் சாட்சியாக கொண்டு வருவோம், உங்களை இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாக கொண்டு வருவோம். வஜீனா பிக அலா ஹாவுலாஹி ஷஹீதா, இந்த மக்களுக்கு நபியே உண்மை நாம் சாட்சியாக கொண்டு வருவோம். சாட்சினா என்ன அர்த்தம்? இந்த சமுதாயத்து மக்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னாலே நிற்பார்கள், விசாரணைக்காக நிற்பார்கள். நிற்கும் போது குற்றவாளிகளை அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து விடுவான். நரகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அல்லாஹ், அவரை விட்டு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, வாங்க. இவர் செஞ்ச பாவங்கள் இந்த இருக்கு, இவர் செய்த நன்மைகள் இந்த இருக்குது, நன்மை எடை போட்டு பார்ப்போம், தீமை எடை போட்டு பார்ப்போம். தீமை அதிகமா இருக்கு, தீமையை செய்யாதீர்கள் நீங்க சொன்னீங்க, நன்மையை செய்யுங்கள் நீங்க சொன்னீங்க. ஆனால் இவன் நன்மையை செய்யாமல் தீமையை பண்ணிட்டு வந்திருக்கான், அப்ப நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் கரெக்ட் தானே என்று அல்லாஹ் கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி இல்லாம ஆமான்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களை நரகத்திலிருந்து மீட்பதற்காக வந்த என்னையே உங்களை நரகத்துக்கு அனுப்புவதற்கு அல்லாஹ் சாட்சி ஆக்கிடுவான். அது எதனாலன்னு சொன்னா உங்களுடைய கவனக்குறைவு தான், நீங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால. அதை நினைச்சு பார்த்து எனக்கு கண்ணீர் வருதுன்னு சொன்னாங்க. இந்த சமுதாயத்தை மீட்கிறதுக்காக நான் வந்த நரகத்தை மீட்கிறதுக்காக. குந்தும் அலா ஷபா ஹஃபரத்தின் நன்னார் பன்கதத்தின் நின்றார், நரகத்தினுடைய விளிம்பில் நீங்கள் இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான், என் மூலமா காப்பாற்றினான். இந்த வசனத்தை கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் அப்படின்னு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானை ஓதும் போது சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். பெருமானார் ஓதும் போது சஹாபாக்கள் மெய்சிலிர்த்து போயிருந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஒரு நபித்தோழர் வந்து சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, நான் உங்களுக்கு முன்னால் இருக்கும் போது சொர்க்கத்தை நரகத்தை கண்ணால பார்க்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போனா எல்லாம் மறந்து போதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசத்தால் மெய்மறந்து போன தோழர்கள் உண்டு. அதுபோல தோழர்களுடைய கிராத்தை கேட்டு ரசூலுல்லாஹ் மெய்மறந்து அழுவதும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஓத பிறந்தவன், நீங்கள் கேட்க பிறந்தவர்கள், நான் சட்டம் போட பிறந்தவன், நீங்கள் அதை கேட்க பிறந்தவர்கள் என்பது போல் இவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவே இல்லை.
சட்டங்களை வடிவமைப்பதிலே, சட்டங்களை உருவாக்குவதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களிடமிருந்து பங்கை எதிர்பார்த்தார்கள், வரவேற்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு முறை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் என்றது ஒரு பொதுவான ஆளு. ரசூலுல்லாஹ் என்றவங்க ஒரு பொதுவான ஆளு. அவர்களை தேடி நல்லவர்களும் வருவார்கள், கெட்டவர்களும் வருவார்கள். இல்லையா? நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க. வியாபாரம் இடம் இருக்கு, நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க. நமக்கு தொழில் வியாபாரம். நான் நல்லவங்க மட்டும் தான் வியாபாரம் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நாம பண்ற தொழில் ஹலாலா இருக்கணும். வர்ற கஷ்டம் எல்லாம் முடியாதா இருக்கக்கூடாது, நல்லவனா தான் இருக்கணும்னா இருக்கு. யார் வந்து கேட்டாலும் பொருளை கொடுத்து நம்முடைய கடமை. நல்லவர்கள் வருவார்கள், கெட்டவர்கள் வருவார்கள். அது மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹி வீட்டுக்கு நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. உடனே சொன்னார்கள், எதுகுல் அலைக்கல் பர் வல் ஃபாஜிர். அல்லாஹ்வுடைய திருத்துதலே, நீங்க பொதுவான ஆளு, உங்க வீட்டுக்கு நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. லவ் அமர்த்த நிசாஅக அன் யஹ்தஜிப்ன, உங்களுடைய வீட்டு பெண்களுடைய மனைவிமார்களை எல்லாம் நீங்கள் பர்தா போட்டுக் கொள்ளும்படி சொன்னால் என்ன? பர்தா போட்டுக் கொள்ளும்படி சொன்னால் என்ன? அந்த காலத்துல வந்து பெண்கள் மறைச்சுதான் இருப்பாங்க. ஆனா அந்த கழுத்து தெரியும், நகை போட்டுதான் தெரியும், தலையில குழி இருக்காது, ஹேர் ஸ்டைல்லாம் எல்லாருக்கும் பாக்குற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்து போறவங்க நல்லவங்க இருக்கா கெட்டவங்க இருக்கா, அவங்க மனைவிமார்களை பர்தா போட்டுக் கொள்ள சொன்னால் என்ன என்று கேட்டார். உடனே வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுடைய வீட்டுல தான் குர்ஆனே இறங்கிட்டு இருக்கு, எங்க வீட்டுல வந்து குர்ஆன்ல இல்லாத ஒரு சட்டத்தை செய்ய சொல்றீங்களா அப்படின்னு பெண்கள் அப்போஸ் பண்றாங்க. பெண்கள் தான் எதிர்க்கிறார்கள். எங்க வீட்டுல தான் குர்ஆனே இறங்குது, ஆனா எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு குர்ஆன்ல இல்லாத ஒரு சட்டத்தை சொல்கிறீர்களா என்று பெருமானாருடைய மனைவிமார்கள் எதிர்த்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த சபையை விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து செல்வதற்கு முன்பே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான். என்ன வசனம் என்றால், யா அய்யுஹன் நபியு குல் அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் மூமினான மற்றவர்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் பர்தா அணிந்து கொள்ளும்படி கட்டளையிட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி எல்லா சட்டம் இருந்தா நல்லதுன்னு சொன்னது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முதலில் சொல்லவில்லை, உமர் தான் முதலில் சொன்னார்கள். உமர் முதலில் சொன்னதனாலேயே அது வேண்டாம் என்று பெருமானார் ஒதுக்கவில்லை. உமருடைய அந்த கான்சியஸ், சோசியல் கான்சியஸ், அந்த சமூகத்தின் மேல அவர்களுக்கு ஒரு பார்வை, ஒரு அக்கறை. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு பெண்கள் பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், இவங்களை பத்தி வெளியில யாருமே வர்ணிச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு பொதுவான ஒரு மனிதருடைய, பொதுவான ஒரு இறைத்தூதருடைய மனைவிமார்கள். பெண்கள் பொது இடத்துக்கு வந்தாலும் அந்நிய ஆண்கள் திருமணம் முடிப்பது அனுமதிக்கப்பட்ட அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வந்தாலும், வீட்டுக்குள்ள இருந்தாலும் சொல்லலாம். வீட்டுக்குள்ள இருக்கீங்க, ஒரு அந்நிய ஆடவர் வர்றாரு, அவருக்கு முன்னால் வரும்போது நான் என் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறேன் என்று பர்தா இல்லாம வர முடியாது. இருப்பது அந்நிய ஆடவர், அப்ப பர்தா விட வரணும். அண்மையிலே ஒரு செய்தி படித்தேன். கனடா நாட்டினுடைய துணை பிரதமராக இருந்த ஒரு லேடி, அந்த அம்மாவுக்கு இப்ப 61 வயசு ஆகுது. 61 வயசு. அந்த அம்மா அரசியலுக்கு, பொது வாழ்க்கைக்கு வந்த புதுசுல, அந்த அம்மாவுடைய பேர் வந்து ஷைலா காப்ஸ் என்பது அந்த அம்மாவுடைய பேர், ஷைலா காப்ஸ். இப்ப 61 வயசு, கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகக்கூடிய ஒரு பருவத்துக்கு வந்துருச்சு. அந்த அம்மா சொல்லுது, அரசியலுக்கு நான் வந்த புதிதிலே என்னுடைய கட்சிக்காரர்களுடைய கட்சி தலைவர்களால் நான் 2 முறை கட்டாயமாக கற்பழிக்கப்பட்டேன். என்னுடைய கட்சி தலைவர்கள் என்னை கற்பழித்தார். அதுல ஒரு தடவை எப்போ நடந்துச்சு தெரியுமா? பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுத்து நிறுத்துவது எப்படி என்று மாநாட்டுக்கு போயிருந்த அந்த மாநாட்டில் வச்சு என்ன கற்பழிச்சுட்டான்னு சொல்லுங்க. அதான் பெரிய கூத்து. பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுப்பது எப்படி என்று எங்க கட்சியின் சார்பா ஒரு ஆலோசனை கூட்டம் வச்சிருந்தாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது என்ன பண்ணிட்டான்,
நான் பாதுகாப்பு இல்லாம தான் வந்தேன், என்ன ஒருத்தங்க கட்சிக்க தலைவரை கற்பழிச்சுட்டாங்க. ஆமா, நடந்தது 2014. இதற்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு சட்டம் வர வேண்டும் என்று அவர்கள் சொல்வதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நீங்க அதைத்தான் கவனிக்கணும். அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். பெருமானா எதிர்க்கவில்லை, ஆமோதித்தார்கள், வரவேற்றார்கள். சட்டத்தில் உள்ளாக சேர்த்துக் கொண்டு அல்லாஹ் சேர்த்துக்கிட்டான். சட்டங்களை வடிவமைப்பதிலே தோழர்களுக்கு ஒரு பங்கு இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றார்கள். நான் சட்டம் சொல்ல பிறந்தவனே நான் தான், நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் என்று சொல்லவில்லை. ஒரு டிக்டேட்டர் மாதிரி எல்லாம் அவன் இருக்கவில்லை. அதுபோல இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு சமுதாய உருவாக்கத்தில் எப்படி தன் தோழர்களோடு தன்னை பிடித்துக் கொண்டார்கள், தன் தோழரோடு எப்படி நெருங்கி இருந்தார்கள். ஒருவருக்கு சுகக்குறைவு என்று தெரிந்துவிட்டால் தேடி போய் விசாரிப்பதற்கு தயங்கவே மாட்டார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சும்மா பள்ளிவாசலுக்கு தொழ வந்தோம், யாரெல்லாம் சாத் பின் முஆதை நலம் விசாரிக்க வருகிறீர்கள் என்று எங்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, பள்ளிவாசல்னா அந்த காலத்துல மாதிரி பிரம்மாண்டமா இருக்காது, பூரா ஓலை, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க செருப்பு இல்லாமலே பள்ளிவாசல் வந்துருவாங்க. எதுக்கு அதுக்கு ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டோர்ல பள்ளிவாசல், எதுக்கு செருப்பு என்று வந்து விடுவார்கள். அப்படி வந்தவர்கள் எல்லாம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 15க்கும் மேற்பட்ட தோழர்களை வாங்க சுக விசாரிக்க போகணும், யாரெல்லாம் வர்றதுன்னு கேட்டோன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் பல பேர் செருப்பு இல்லாம போனோம், பல பேர் தொப்பி இல்லாம போனோம் சொல்கிறார்கள். தொப்பி இல்லாம நாங்க போனோம், அப்படியே சும்மா உண்டோம், அப்படி எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க. செருப்பு இல்லாம போனோம். கேள்விப்பட்ட உடனே அதை உடனே செய்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். சோகக்குறைவு போய் விசாரிச்சு வந்துருவோம், வேலை முடிஞ்சு. ஒவ்வொருவருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் நெருக்கம். சிலர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு ரொம்ப நெருக்கம் அப்படின்னு, ஆனா எல்லாருக்கும் நெருக்கம். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் வேண்டியவராகவே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழ முடியுமா என்பதற்கு ஒரு உதாரணமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படியே ஓதுகின்ற வலிமை பெற்றவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅபை கூப்பிட்டார்கள். உபய் இங்க வாங்க. கூப்பிட்டு சொன்னார்கள், உபயே, லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன் என்று தொடங்கக்கூடிய சூரா அல் பையினா என்ற அத்தியாயத்தை உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார். உபய் இப்னு கஅபை கூப்பிட்டு சொல்கிறார்கள், உபய் இப்னு கஅப் அவர்களே, உங்களுக்கு சூரா அல் பையினா என்ற அத்தியாயத்தை ஓதி காட்டும்படி அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கிறான் என்று சொன்ன உடனே உபய் இப்னு கஅப் கேட்டார்கள், அல்லாஹ் ஏன் வேறையா சொன்னான்னு கேட்டார்கள். அல்லாஹ் ஏன் வேற சொன்னா, உபய் இப்னு கஅபுக்கு சொல்லிக் கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமா அல்லாஹ் உங்க பேரை சொன்னான்னு சொன்னார்கள். உங்க பேரை சொல்லி இவருக்கு நீங்கள் அல் பையினா என்ற அத்தியாயத்தை ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன உடனே கண்ணீர் வடித்து அழுது விட்டார். அல்லாஹ் என் பேரை சொன்னானா? யா அல்லாஹ், நான் என்ன நன்மை செஞ்சேன்? நான் எதை செஞ்சு உன்னுடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டேன்? என் பேரை நீ சொல்ற அளவுக்குரிய தகுதியை நான் எப்படி எனக்கு வளர்த்துக்கிட்டேன் எனக்கு தெரியலையே யா அல்லாஹ் என்று கண்ணீர் வடித்து அழுதார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தோழரை பற்றியும் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சு அவர் அப்படி அரவணைத்து வைத்துக் கொள்வார்கள். அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு சின்ன குழந்தை கருத்து சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்டால் அது விஷயம் இருந்துச்சுன்னா. ஹதீஸிலே வருகிறது, நபி தோழர்கள் சொல்கிறார்கள், மதீனாவிலே ஒரு இளம் ஒரு சின்ன வயசுக்குள்ள இருந்துச்சு, பெண் குழந்தை. ஃபீ அக்லிஹா ஷையும், கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை, பெண் குழந்தை, கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை. திடீர்னு மாலை நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி அந்த புள்ள வரும். வந்து என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய தூதரை இங்க வாங்கன்னு கூப்பிடும். பெருமானார் எந்திரிச்சு போவாங்க, அவங்க சின்ன குழந்தை மாதிரி எந்திரிச்சு போவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிட்டு ஈச்சுமா சுத்தும். 2-3 தெருவுக்கு வாக்கிங் போயிட்டு வந்து பிள்ளைகள் உணவு விட்டு போயிடும். ரசூலுல்லாஹ் 2-3 தெருவுக்கு வாக்கிங் அப்படியே போயிட்டு பள்ளிவாசல்ல வந்து ரசூலுல்லாஹ் விட்டு போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் பள்ளிவாசல்லே காத்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாக்கிங் போயிட்டு பிள்ளைகள் வந்து உட்கார்ந்துருவாங்க. இது எப்போதாவது ஒரு முறை நடக்கும்.
பெருமானார் சலித்துக் கொள்வதே இல்லை. பெருமானார் சலித்துக் கொள்வதே இல்லை. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளையினுடைய பெற்றோர்கள் இதற்கு சம்மதிப்பாக யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்தால், எவ்வளவு அன்பு இருந்தால், எவ்வளவு பாசம் இருந்தால் இப்படியெல்லாம் ஒரு இறைப்புதல் நடந்திருக்க முடியும். அவருடைய இந்த உலகத்தை விட்டு மறையும் அவருடைய காலுக்கு கீழே அறகுலம். அவர்களுக்கு எதிராக படை நடத்துவதற்கு யாரும் இல்லை என்பது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எதிராக சிந்திப்பதற்கு கூட யாரும் கிடையாது. முகமதுக்கு எதிராக அப்படி ஒரு சதித்திட்டம் போட்டுடலாமான்னு சிந்திக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது. அப்படி வாழ்ந்த ஒரு இறைப்புதல் மாலை நேரத்தில் ஒரு பெண் குழந்தை, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அவருடைய கையை பிடித்துக் கொண்டு நகர்வலம் வருவதற்கு அவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பரந்த மனப்பான்மைகளுக்கு இருக்க முடியும் என்பதை எண்ணிப்பார்கள். இன்னும் தன் தோழர்களோடு எப்படி ரசூலுல்லாஹ் இருக்காங்க, இன்னும் நிறைய உதாரணங்கள் சொல்லி காட்டுகிறேன். திருக்குறானிலே ஒரு வசனம் உண்டு. அல்லாஹ் தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி சொல்லுகிறான். மனிதனை எப்படி படைச்சார்? லகத் கலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன் ثم جعلناه نطفة في قرار مكين ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما فكسرنا العظام لحما ثم أنشأناه خلقا آخر. சலசலவென்று சத்தம் வருகின்ற களிமண்ணால் நாம் மனிதனை படைத்தோம். சலசலவென்று சத்தம் வருகின்ற சுலாலத்தின் மின்தீன், சுலாலம் சொன்னா சலசலம் சத்தம் வருகிற களிமண் அர்த்தம் இருக்கு. காஞ்ச களிமண், சலசலவென்று சத்தம் எழுப்புகின்ற களிமண்ணால் மனிதனை நாம் படைத்தோம். பிறகு சும்ம ஜஅல்னா முத்துபத்தத்தி கராரி மகீன், பாதுகாப்பான ஒரு இடத்தில் அவனை ஒரு இந்திரிய துளியாக கொண்டு போய் தங்க வைத்தோம். பாதுகாப்பான இடம், பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சோம். ஒளிகள்ல இருந்து பாதுகாப்பு, சத்தத்துல இருந்து பாதுகாப்பு. தாக்கில கடிச்சா குழந்தை என்ன செய்ய போகுது? வயர் இருக்குது. சத்தம் என்ன செஞ்சிட போகுது? பாதுகாப்பு. பாதுகாப்பான ஒரு இடத்தில் நாம் அந்த குழந்தையை வைத்தோம். சும்மா கலக்கன முத்துப்பத்த அலங்கத்தன், பிறகு நாம் அந்த இந்திரிய துளியை அட்டை போல் ஒட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பொருளாக ஆக்கினோம். பகலக்கனல் ஆலகத்த முதுகத்தன், பிறகு வாயில் போட்டு மெல்லத்தக்க ஒரு சதை துண்டு போல சின்னதாக ஒரு கறி துண்டு வாயில போட்டு துவைக்கிற அளவுக்கு சின்ன பீஸ் எப்படி இருக்கு, மட்டன் பீஸ், அந்த மாதிரியான மட்டன் பீஸ் மாதிரி அந்த மனிதனை வச்சோம். பகலக்கனல் முதுகத்த இபாவன், பிறகு அதையே நாம் எலும்பாக்கினோம். அந்த எலும்பை சுற்றி சதைகளை பிணைத்தோம். பிறகு இதுவரைக்கும் மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரே மாதிரி தான். இதுவரைக்கும் இதற்கு அப்புறம் தான் மனிதனுக்கு மிருகத்துக்கு இடையில உருவத்தில் வேறுபாடு வருது. இதுவரைக்கும் மனிதனுக்கு மிருகத்துக்கு ஒரே மாதிரி. பிறகு அன்ஷனாவு ஹல்கன் நாகர், புதிய ஒரு படைப்பாக படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த உடனே, இந்த வசனம் இறங்கும் போது கேட்டுக்கிட்டு இருந்த உடனே பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் என்ன அழகா படைச்சிருக்கான். அல்லாஹ் அழகா சொல்றாங்க. படைச்ச விதத்தை வந்து ஷார்ட்டா ஒரு 3 வரியில மனித படைப்பு எப்படி படைக்கப்படுது 3 வரியில சொல்லி முடிச்சுட்டான். இது சொல்லி முடிச்ச இந்த வார்த்தை அழகு இதெல்லாம் பார்த்த உடனே அடடா என்ன அருமையா அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கான்னு சொன்ன உடனே அது அப்படியே வசனம் ஆயிடுச்சு. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். இதுவும் வசனத்தை உமர் சொன்னார்ல, அதுவும் வசனம் தான், அதை எழுதிக்கிடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த குர்ஆன்ல இப்ப பாத்தீங்கன்னா ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் சேர்ந்துதான் இருக்கு. உமர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டியா அதை எப்படி முன்னாடி சொல்லலாம்? அது வார்த்தையை மாத்து, அப்படியே அதை பதிவு செய்து கொண்டாங்க. இன்னொரு முறை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சில நயவஞ்சகர்கள் அவதூறு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நீங்க பல முறை பயான் உங்களுக்கு சொல்லி காட்டுங்க, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவதூறு சொன்னார்கள். சஃப்வான் முஅத்தல் இருக்கிற ஒரு நபித்தோழரும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பயணத்தில் ஒரு சந்தர்ப்பவசமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறைந்து விட்டார்கள். அவங்களை மிஸ் பண்ணிட்டு சஹாபா ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. காட்டுல தனியா இருக்கிறாங்க. சஃப்வான் முஅத்தல் அவர்களை ஒட்டகத்தில் ஏற்றிட்டு இவர் நடந்தே வர்றாரு. நயவஞ்சகர்கள் முடிச்சு போட்டு பேசி விட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே
சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம் சொன்னார்கள். சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன், சுப்ஹானல்லாஹ், இது ஒரு பயங்கரமான அவதூறு என்று அவர்கள் சொன்னார். இந்த வார்த்தை சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் தூயவன், இது ஒரு பயங்கரமான அவதூறு. இப்படி எல்லாம் தான் ஒருத்தன் சொல்லுவான் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா இதுக்கு அடுத்து சுமார் 40 நாள் கழிச்சு ஒரு வசனம் இறங்குது. அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லௌலா இது சமயத்து, இது மாதிரியான அவதூறுகளை நீங்கள் கேள்விப்பட்ட உடனேயே என்ன சொல்லியிருக்கணும்னா சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம் என்று சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், சார் இதெல்லாம் பயங்கரமான அவதூறு, இதெல்லாம் நாம சொல்ல மாட்டோம் என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப சஹாபாக்கள் சொன்னத அல்லாஹ் அப்படியே எடுத்து சொல்லி, இந்த மாதிரி நீங்க இருந்திருக்கணும்பா, இந்த மாதிரி நீங்க இருந்திருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு சொல்வதற்கு இருக்கக்கூடியவர்களை உதாரணம் காட்டுகிறாங்க. இப்ப சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் திருக்குர்ஆனோட அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க. அப்படி நம்ம வேதம் இது, நான் சொன்ன வார்த்தை அதுல இருக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் சொன்ன வார்த்தை அதுல இருக்கு, நான் சொன்ன சட்டம் அதுல இருக்கு. அப்ப மனிதனுடைய நேச்சருக்கு, மனிதனுடைய இயற்கை சுபாவத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு வேதத்தை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒன்று. இன்னொன்று பாருங்கள், இன்னும் எப்படி எல்லாம் திருக்குர்ஆன் வசனங்கள் இறங்கி இருக்கிறது பாருங்கள். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யூதர்கள் நிறைய நண்பர்கள் உண்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு யூதர்கள் சில நண்பர்கள் உண்டு. அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நண்பராக வைத்துக் கொண்டார்கள். அது அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா யூதர்கள் என்னைக்குமே ரொம்ப கொஞ்சம் குயுக்தியான சிந்திக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் ஏற்கமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நேர் வழியில ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது என்பதற்காக வேண்டி குதர்க்கமாக எதையுமே சிந்திக்கக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள். இந்த முகம்மதுக்கு யாரெல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அவங்களை நம்ம இப்ப கைக்குள்ள போட்டு என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சிலரும் உமரை சிலரும் நண்பர்களாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு பெரிய ஒரு ட்ராக், அது வரலாற்று வேறொரு கோணத்தை தான் அதை சொல்ல முடியும். வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு அதை சொல்லி காட்டுறேன், எப்படி எப்படிதான் அவர்கள் தந்திரங்களை செய்தார்கள். இப்போ இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய யூத நண்பர் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிதானே சொல்லுவாங்க. இந்த ஐயர்மார் நிறைய ஆபீஸ்ல போய் பாருங்கப்பா, நிறைய நல்ல அருமையான மார்க்கம் பாய், இந்த மாமிசத்தை சாப்பிடுறதாப்பா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. என்னமோ அதை விட்டா இவரெல்லாம் வந்து சேர்ந்துக்கிற மாதிரி. நம்மளாவது பசிக்கு மாட்டா இருக்கிறோம், அவன் எதுக்கு இருக்கிறான்? பட்டன் தயார் பண்றதுக்கும் பரிசுக்கு தோலுக்கும், அதுக்குதான் அவன் மாட்டா இருக்கிறான். நார்த் இந்தியாவில் தோல் விற்பனை செய்யக்கூடிய தோல் பிசினஸ் பண்றதுல வந்து ஐயர்கள் தான் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? ஐயர்கள் தான் அதிகம் நார்த் இந்தியாவில். அது ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வந்திருக்கு, எத்தனை கோடி ஒரு வருஷத்துக்கு அவங்க எல்லாம் சம்பாத்தியம் பண்றாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த புலால் இறைச்சியல் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் சொல்றார், ஒரு யூதர் ஒருத்தர் சொல்றார், உமர் அவர்களை இஸ்லாத்தை நாங்கெல்லாம் ஏற்றுக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு மலக்குமார்கள்ல ஒரு எதிரி இருக்காரு, மலக்குமார்கள்ல எங்களுக்கு ஒரு எதிரி இருக்காரு, அவர் தான் முகம்மதுக்கு ரொம்ப நண்பராக இருக்கிறார், அதனால நாங்க முகம்மதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அது யாருப்பா உங்களுக்கு எதிரி எங்களுக்கு நண்பர் யாருன்னு கேட்டாங்க. அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் தான் யாரு எங்களுக்கெல்லாம் எதிரி. அவரை போய் இந்த முகமது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுட்டு இருக்காரு. இப்ப ரசூலுல்லாஹ்வே எனக்கு ஜிப்ரீல்கிட்ட வஹியை கொடுத்து விட்டாதான் வாங்க வேண்டும் சொன்ன மாதிரி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருத்தூதர்கள் எல்லாருக்குமே அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான் வஹியை கொடுத்து விட்டுருக்கான். ஏன்னா அவங்க தான் மலக்குமார்களுக்கு தலைவர்.
நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு ரூஹ் அவர். அல் கவியுல் அமீன், வலிமையானவர் என்று அல்லாஹ் தஆலா திருக்குறள் அவர்களை பற்றி பாராட்டுகிறார். எல்லா நபிமார்களுக்கும்